பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த கமருதீன் அவர்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் அனுப்புனான அவர் வந்து உடைஞ்சு போனார். நமக்கு வாழ்க்கையே போயிட்டோ அப்படின்லாம் நினச்சார். ஆனால் அவர் கூட இருந்தது நண்பர்கள். உண்மையான நண்பர்களை அவர் சம்பாதித்து வைத்தது தான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்கணும். பிக் பாஸ் முடியுது, அந்த ஃபினாலேக்கு வராரு. ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு மாதிரி ஊண்டிங் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு ஃபேன் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் ரேலி நடத்துனாங்க. பட் அது வந்து அவர் கேரளாலேருந்து இங்கே வரும்போது ஒரு பிளான் பண்ணது, பெரிய டீட்டெயில் பிளான்ல அந்த ஃபேன் ஃபெஸ்டிவலில் அவருக்கு தெரியுது நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய அன்பு இருக்கா அப்படின்ட்டு. அதற்கு காரணம் என்னென்னா, பாரு அண்ட் கமருதீனா நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் அவருக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு சமீபத்தில் கூட பாரு, கமருதீன் அந்த முழு புகைப்படங்களும் அப்புறமா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த வேலண்டைன்ஸ் டேயில் தான் அவங்க எல்லாம் அதை ஒரு கிராண்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கொடைக்கானல் அந்த ஏரியாவுக்குலாம் போயிருந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். இப்போ என்னென்னா, அவருடைய நண்பர் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது வெக்கேஷன் ஓவர், ஒர்க் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பட வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் கமருதீன் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து கிடைச்சிருக்குங்க. அதாவது என்னென்னா, கமருதீனுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமே என்னென்னா, அந்த ஒரு நம்ம வந்து ஒரு ஹீரோவாக மாறணும், திரைத்துறை உலகில் நம்ம கால் பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமாக தான் உள்ளே கூட பேசிகிட்டு இருந்தார். அது நிகழ இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது யூனிவர்ஸ், அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து நிறைய நேரங்கள் வந்து நான் வெற்றியாளராக மாறணும், பிக் பாஸ் டைட்டிலை வின் பண்ணணும் அவர் பெருசாக சொன்னதில்லை. அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு பட வாய்ப்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அது அவருக்கு கிடைத்திருக்கு. வாழ்த்துக்களை நம்ம கண்டிப்பாக தெரிவிச்சுக்கலாம். அதேமாதிரி தான் நம்ம கூட மைண்டை வந்து ஃபோக்கஸிங்கில் பாசிட்டிவ் ஃபோக்கஸ்லேயே வைக்கணுங்க. சில பேர் கூட நான் பேசும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும், எப்போ பார்த்தாலும் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, கஷ்டமாக இருக்குது, அது வந்து ஒரு பார்ட் லைஃப்பில். அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றவே கூடாது. நாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நமக்கு நல்லது நடக்கும், நாம் பெரிய ஆளாகும், நம்மளும் ஒரு செலிப்ரிட்டி ஆகும், நாமளும் மக்கள் கொண்டாடும் ஒரு மனிதனாக மாறுவோம், மக்களுக்கு நாம் நிறைய நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக செய்வோம். இந்த மாதிரி பாசிட்டிவ், இது நடக்குதோ நடக்கலையோ இல்லை, இது அதை பற்றினா நம்ம கவலையே இல்லை. நாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்கேன்யா, நான் ஹாப்பியாக இருக்கேன். சில பேர் எப்போ நீங்கள் போய் கேளுங்களேன், நான் நல்லாவே இல்லை, நல்ல பணம் வச்சுருப்பான், நல்லாவே இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, அப்படி வந்து பாசிட்டிவாக சொல்லி பழகணும். நான் இந்த கமருதீனை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.